சென்னை அடுத்த திருமுல்லைவாயலில் ரசாயன குடோனில் ஏற்பட்ட தீ அருகில் உள்ள மங்களம் வித்யாசிரம் பள்ளிக்கு பரவிய நிலையில் குழந்தைகள் உடனடியாக வெளியேற்றப்பட்டனர். 3 மணி நேரத்திற்கு மேலாக பற்றி எரிந்து வரும் நெருப்பை அணைக்க தீவிர முயற்சி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை களத்திலிருந்து வழங்குகிறார் நமது செய்தியாளர் முரளி. வணக்கம் முரளி. தற்போது 3 மணி நேரத்திற்கு மேலாக தீ எரிந்து வரும் நிலையில் எத்தனை தீயணைப்பு வாகனங்கள் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர்? எத்தனை தீயணைப்பு வீரர்கள் களத்தில் உள்ளனர்? மேலும் வணக்கம். சென்னை திருமுல்லைவாயில் இருக்கக்கூடிய கெமிக்கல் துறையில் கடந்த 12 மணி நேரத்தில் 12 மணியிலிருந்து 3 மணி நேரத்திற்கு மேலாக தீயானது இருந்து வருகிறது. தற்பொழுது தீயணைப்புத் துறையினர் இதை அனைத்து கட்டுக்குள் கொண்டு வந்திருக்கிறார்கள். தீயணைப்பு துறை அதிகாரிகள் கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வீரர்களும் அதே போன்று இந்த குடோனுக்கு அருகே இருக்கக்கூடிய வித்யாசிரமம் பள்ளியும் இயங்கி வருகிறது. இந்த பள்ளியில் தான் சரியாக 12 மணி அளவில் இந்த குடோனில் தீ பற்றி இருக்கிறது. தீ பற்றியதை தொடர்ந்து உடனடியாக பள்ளி நிர்வாகம் 3 அடுக்கு மாடியில் இருக்கக்கூடிய குழந்தைகளை உடனடியாக அப்புறப்படுத்தி அவர்களை தனியாக கொண்டு வந்திருக்கிறார்கள். இந்த நிலையில் இந்த தீ விபத்தை தொடர்ந்து தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தகவலை தெரிந்து தீயணைப்பு துறையினர் 7க்கும் மேற்பட்ட, அதாவது ஆவடி, அம்பத்தூர் உள்ளிட்ட 7 இடங்களிலிருந்து தீயணைப்பு வாகனம் தொடர்ச்சியாக வந்து அனைத்து தற்பொழுது கட்டுக்குள் கொண்டு வந்திருக்கிறார்கள். இருப்பினும் இந்த திண்ணர் குடோனானது கடந்த 6 ஆண்டுகளாக செயல்பட்டு வருவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக இந்த குடோனில் இருக்கக்கூடிய லைசன்ஸ் புதுப்பிக்கப்படவில்லை எனவும் ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. இது தொடர்பாக திருமுல்லைவாயில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருவதாகவும் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். தொடர்ச்சியாக இந்த பள்ளி நிர்வாகமும் சரி, அதே போன்று தீயணைப்பு துறையினரும் மண்ணுகளை போட்டு தற்பொழுது அந்த தீயை அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டு வருகிறார்கள். ஏற்கனவே கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட, அதாவது 10க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வாகனங்கள், 10க்கும் மேற்பட்ட டேங்கர் லாரிகள் உள்ளிட்ட அனைத்து தண்ணீர்களை அணைத்து அந்த தீயை அணைத்து கட்டுக்குள் கொண்டு வந்திருக்கிறார்கள். இது தொடர்பாக ஆவடி நாசர் அமைச்சர் நேரடியாக களத்திற்கு சென்று தற்பொழுது தீயை அணைத்து வருவதாகவும் குழந்தைகளுக்கு எந்தவிதமான பாதிப்பும் ஏற்படவில்லை என தகவல் தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமில்லாமல் இந்த தீயை அணைக்கும் முயற்சியில் தீயணைப்பு வீரர்கள் மட்டுமில்லாமல் தொடர்ச்சியாக இந்த பள்ளி நிர்வாகம் இதுவரை லைசன்ஸ் புதுப்பிக்கப்படவில்லை எனவும் இந்த விவகாரம் தொடர்பாக அவரிடம் விசாரணை மேற்கொள்ள இருப்பதாகவும் தகவல் தெரிவித்திருக்கிறார். தொடர்ச்சியாக விசாரணை நடத்தப்பட்ட பிறகுதான் இது தொடர்பாக முழு தகவல் தெரிவிக்கப்படும் எனவும் அதிகாரிகள் தரப்பிலிருந்து தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. களத்திலிருந்து விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி முரளி.